ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்னைக்கு என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரோட டாபிக் தான். அவங்க கேட்டிருந்தாங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் எனக்கு ரொம்ப ப்ரெஷராக டிப்ரெஷனாக இருக்குது, இது என்னோட பீரியட்ஸ்னால ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் நடக்குது, என்ன பண்ணலாம், ஃபேமிலியில் உள்ள ப்ரெஷரை எப்படி சர்வே பண்ணுறதுன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் நீங்கள் கேட்குற டாப்பிக்கில் நான் வீடியோ போடுறேன். ஸோ என்ன டாப்பிக்கில் வீடியோ வேணுன்றது இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அதுவே போடுவேன். ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த கமெண்ட்டு. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா, என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அதில் ஜாயின் பண்ணி என் ஃபோன் நம்பர் விருப்பம் இருந்தால் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலாக பீரியட்ஸ்னாலே ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கும். அதே போல் ப்ரெக்னென்சினாலுமே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ்ஸும் வந்துடும். அதுக்காக தான் டாக்டர் எடுத்த உடனே பிபியும் தைராய்டும் எப்பயுமே செக் பண்ணுவாங்க. பிபி, வெயிட்டு, தைராய்டு மூணுமே எப்பயுமே செக் பண்ணிடுவாங்க. தைராய்டு கூட 3 months ஒன்ஸ் செக் பண்ணுவாங்க. ஆனால் பிபியும் வெயிட்டும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு எப்போ செக்கப் போனாலும் அதுதான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக பிபி எதனால் ஏறும்னா, அந்த ப்ரெக்னன்சி ஹார்மோன் நம்மளுக்கு உடம்புல சுரக்கிறனாலையோ இல்லை பீரியட்ஸ்க்கான ஹார்மோன் சுரந்தாலோ, அதே போல் அந்த ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள், அது மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்கள் தியானம் பண்ணலாம். அது ஒன் ஆஃப் தி வே சொல்யூஷன். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணால், நீங்கள் எதை பேசுகிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணி இதை பேசலாமா வேண்டாமா, பேசுனா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத திங்க் பண்ணிட்டு, அதே போல் அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீங்கள் பேசலாம். இது நார்மலாக ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிட்டு இருக்கப்ப இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு தான். உங்கள் ஃபேமிலியில் ஆல்ரெடி பேபி இல்லைன்னு உங்களை ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டு இருப்பாங்க. அதோட அதான் இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறப்பையோ இல்லை உங்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க உங்கள் அம்மாவே அந்த மாதிரி ஏதாவது பண்ணுடி, ஏதாவது பிளான் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றப்பவே நம்மளுக்கு டக்குன்னு இமோஷ்னல் ஆகிடுவோம். ஸோ இமோஷ்னல் ஆகிறப்ப எப்போ பார்த்தாலும் பேபி அதை பற்றி தான் பேசிகிட்டே இருப்பீங்களா, வேற பேசுகிறதுக்கே இல்லையா அப்படின்ற அளவு நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வந்தாதான் நம்மளால சர்வே பண்ண முடியும். எதனால நம்ம ஓவர் கம் பண்ணணும், அந்த ஸ்ட்ரெஸ்னால என்ன அஃபெக்ட் ஆகும்னா, உங்க ஹார்மோன் மறுபடியும் சேஞ்ச் ஆயிடும். இன்னும் உங்களுக்கு இன்ஃபார்மலா ஆயிடும். இன்ஃபார்மலா ஆனா ஆட்டோமேட்டிக்கா இர்ரெகுலர் பீரியட்ஸா ஆயிடும். தூக்கம் இல்லாம போயிடும். தூக்கம் இல்லைனால் நீர் கட்டி வரும். எவ்வளோ பிரச்சனை பாருங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு கோவப்படுறதுனால, ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால எவ்வளோ ப்ராப்ளம் நம்ம உடம்புக்கு நம்மளே கொண்டு வந்திருக்கோன்றதை நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நீர்க்கட்டி இல்லாமல் இர்ரெகுலர் பீரியடாக இல்லாமல் ரெகுலர் பீரியடாக இருந்து நல்லா தூங்கி எந்திரிச்சாதான் நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணாலுமே சக்ஸஸ் ஆகும். ஸோ நீங்களே ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கிக்காதீங்க உங்கள் உடம்புக்கு நான் சொல்ல வரேன். ஓகே, தியானம்ன்றது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். மெடிடேஷன் நான் ஒரு 1 வீக்காக தான் பண்ணுறேன், ரொம்பலாம் நான் பண்ண கிடையாது. ஸோ நானும் ரொம்ப புதுசு தான் அதில். பட் சூப்பராக இருக்குது, நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்க. நான் எப்பயுமே பேசிக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் ஏதாவது ஒன்று பேசிட்டு தான் இருப்பேன். லூஸ் டாக் நிறைய விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம தியானம் பண்ணால் இன்னது பேசணும் இன்னது பேசக்கூடாதுன்ற டிஃப்ரென்ஷியேட் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதே போல் நம்மளுக்கு அந்த லிசனிங் பவர் அதிகமாகுது. நான் எப்பயுமே ஒருத்தவங்க பேசினா அதை ஃபுல்லாக கேட்க மாட்டேன். உடனே நான் அப்போஸ் பண்ணி நான் மறுபடியும் பேசுவேன். அது அப்போஸோ அவங்களுக்கு ஃபேவராகவோ டக்குன்னு நான் ஏதாவது ஒன்று பேசுவேன். ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத பொறுமையாக ஐடென்டிஃபை பண்ணுற பவர் இருக்குது. ஸோ இந்த பொறுமையாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி முடிச்சிட்டாலே நம்மளோட ஒரு இதுக்கு நம்ம வந்துடுவோம். அதாவது அந்த பொறுமை நிலை அப்படின்ற இதுக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ இது மெடிடேஷன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெடிஷன். ஸ்லீப்பு அதை விட பெஸ்ட் மெடிஷன். அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். நம்ம ஒரு நைட்டு ஃபுல்லாக ஒரு 6 to 8 hour தூங்குறனால நம்மளுக்கு பாடிக்கு எனர்ஜி கிடைக்கும். நார்மலாகவே தூங்குனா நம்ம பாடிக்கு எனர்ஜி கிடைக்கும். அதுக்கு தான் டாக்டர் நல்லா தூங்குற மாதிரி மாத்திரை கொடுப்பாங்க.
நீங்கள் சளின்னு போனாலும் காய்ச்சல் போனாலும் ஃபஸ்ட்டு தூங்குற மாதிரி மாத்திரை கொடுப்பாங்க. எதனாலனா தூங்கி எந்திரிச்சாலும் அந்த டயர்ட்னஸ் போயிடும், அந்த அந்த நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான எனர்ஜி வந்துடும். நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் மெடிடேஷன், ஐ மீன் நீங்கள் கையை ரெண்டையும் கட்டிட்டு சம்மணம் போட்டு இல்லைன்னா காலை கீழே தொங்க விட்டுட்டு உங்கள் மூச்சு காற்றை கவனிச்சிங்கன்னா ஒரு ஆழ்ந்த தியானம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் 30 மினிட்ஸ் நீங்கள் கண்டினியூவாக 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் தியானம் பண்ணிட்டீங்கன்னா, அந்த மூச்சு காற்றை கவனிச்சிங்கன்னா 5 மணி நேரம் டு 6 மணி நேரம் தூங்குனதுக்கான சக்தி வந்து நம்ம உடம்புல கிடைக்குமா. அதாவது 6 மணி நேரம் தூங்கினா எவ்வளோ எனர்ஜி வரும், அந்த 6 மணி நேரம் எனர்ஜி 1/2 அன் ஹவர் மெடிடேஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது, அவர் ஜோசப்னு ஒருத்தர் எழுதின புக்கு. ஸோ அது ஆடியோவாக கூட யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து அதை கேட்டு பாருங்கள். அதை கேட்டிங்கன்னா ஆழ்மனசோட சக்தி என்னென்ன, நம்ம கேட்டதை நிறைவேற்றுமா அப்படின்றத உங்களுக்கே புரியும். ஸோ இதில் என்ன சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு கேட்டிருந்தோம், ஏன் சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ பேசுகிறீங்க? சம்மந்தம் இல்லாமல் இல்லை, சம்மந்தம் இருக்குது. நீங்கள் வந்து ஒன்ஸ் தியானம் மெடிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போறீங்கன்னா அதுதான் உங்களுக்கு கடைசி பிறவி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கடைசி பிறவி தான் வந்து நம்ம மெடிடேஷனுக்குள்ளே போவோமா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான பெஸ்ட் மெடிசன். ஸோ ஸ்லீப் வெல், மெடிடேஷனாக ஒரு 10 நிமிஷம் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு ஃபீலிங் நீங்களே யோசித்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கா, இல்லை அழுக வருதா, இல்லை என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்களா, எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட் போட்ட சிஸ்டர் வந்து எனக்காக ஒரு 5 to 10 மினிட்ஸ் பண்ணணும். ஸோ பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அதை ஒரு 2 நாள் to 3 நாள் பண்ணிவிட்டு எப்படி அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ரிலீஃப் ஆகுதா இல்லையான்றத எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுங்க, இதே வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய் நல்ல ஸ்லீப்பாகி நீர்க்கட்டி ப்ராப்ளம், இர்ரெகுலர் எல்லா ப்ராப்ளமும் தீர்ந்து நல்ல முறையில் பேபி ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.